ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். இன்றைக்கி நாம் சாம்பலானாலும் காதல் செய்வேன் அப்படின்ற சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோயின் அந்த டீமன் வேர்ல்டோட பிரின்சஸ் கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டு இருந்தாங்களா, இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்கன்ட்டு. அவங்க வர்றதுக்குள்ளே அவசரமாக நம்ம ஹீரோவையும் ஹீரோவோட பிரதரையும் ஹீரோயின் வந்து பார்த்துட்டு, யாராவது உங்களை பார்க்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இங்கே அதுக்கு முன்னாடியே ஹீரோவும் அவரோட பிரதரும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கும் போது, ஏன்பா நீ எல்லாம் இப்போ வெஜிடேரியன் தான் சாப்பிட்ருந்தேன், இப்போ நான் வெஜிடேரியனும் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஹீரோ சொல்கிறாங்க, ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க, நினச்சி பார்க்குறாங்க. ஹீரோயின் சாப்பிடும்போது வெஜிடேரியன்லாம் வைக்கும்போது, நானே ஒரு ஃப்ரூட் ஃபேரி, என்னை சுற்றி இருக்கிற எல்லாமே இப்படி வெஜிடபிளாக இருந்தால் நானே என்னோடய ஃப்ரெண்ட்ஸையும் என்னோடய குடும்பத்தையும் சாப்பிட முடியுமா, எப்படி தான் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தேவையானதெல்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க. இதனால தான் நாம் இப்படி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அவன் சிரிக்கிறான். சொல்லிவிட்டு அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நானும் கொஞ்சம் மாறணும்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. கரெக்டாக ஹீரோயின் யாராவது வந்தாங்களான்னு கேட்கும்போது, இல்லையே வாங்க சாப்பிடுங்க அப்படின்னா இவங்க அப்படியே யோசிக்கிற மாதிரியே பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா அந்த பிரின்சஸும் வந்துடுறாங்க, டீமன் பிரின்சஸும் வந்துடுறாங்க. வந்தோடனே இவங்க எல்லோரும் பேசுகிறாங்க. அப்போ பேசும்போது டீமன் பிரின்சஸ் வாங்க என் கூட சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிடும்போது, இங்கே நிறைய கூட்டமாக இருக்குது, நம்ம தனியாக போய் சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. உடனே சூப்பர் நல்லா சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினு கத்திக்கிட்டே ஓடி வராங்க. அதை பார்த்தோன்னே நம்ம நைட் இம்மோர்டல் கேட்குறாரு, இவங்களை முன்னாடியே தெரியுமா, அன்றைக்கி நைட்டு சண்டை போடும்போது இந்த பொண்ணு மட்டும்தான் தனியாக ஹீரோ கிட்ட சண்டை போட்டுச்சு, இவங்களால ஹீரோ கூட சண்டை போட முடியலனாலும் அவங்க கூட 3 தடவை சண்டை போட்டு ஜெயிக்க முடியலனாலும் அவங்க அதை ட்ரை பண்ணாங்க, அதனால தான் தோற்று போயிட்டோன்னு திரும்ப சண்டை போட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோவும் அந்த பிரின்சஸும் சண்டை போடுறதை காட்டுறாங்க. அப்போ அந்த பிரின்சஸ் கேட்குறாங்க, நீ வாழை ஓப்பன் பண்ணாமல் என்னை அவமானப்படுத்துறீங்க அப்படின்ட்டு. அப்போ தான் நைட் இம்மோர்டல் ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க, அந்த வாள் ரொம்ப காயப்படுத்தும், டீமன்ஸ் எல்லாம் ரொம்ப காயப்படுத்தும், அதனால தான் அவங்க யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஒரு வழியாக அந்த 3 தடவையும் அவங்க தோற்றதுக்கப்புறம் இவங்க 4 பேரும் உட்காந்து பேசுகிறாங்கப்பா. என்னென்னா இப்போ தேடி வந்திருக்காங்கல்ல அந்த பேர்டை பற்றி, அது பீஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். அந்த பீஸ்ட்டை தேடிட்டு இவங்க 4 பேரும் இவங்க 3 பேரும் வந்திருக்கிறது தான் அந்த பிரின்சஸ் கிட்ட சொல்கிறாங்க. சரி நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னோடனே, இதை வேறு யாரோ தான் செஞ்சுருக்காங்க, யாரோ வேணும்னே இதை திறந்துட்ருக்காங்க, நாமெல்லாம் சேர்ந்து சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பிரின்சஸ் கேட்குறாங்க, ஆமாம் ஹீரோவோட கனவில் வந்த பொண்ணு யார் அப்படின்ட்டு. அப்போ நைட் இம்மோர்டல் சொல்கிறாரு, எப்போவுமே வெளியே வந்தோடனே நம்மளோட இம்மோர்டல்ஸ் எல்லாமே தன்னுடைய கனவு வெளியே தெரியாத மாதிரி சீல் பண்ணியிருக்கணும், ஆனால் ஹீரோ செய்ய மறந்துட்டார் போல், அதனால தான் அந்த பீஸ்ட் சாப்பிட்ருச்சு, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆமாம் அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு. இவர் இப்படி ஹீரோயினை திரும்பி பார்க்குறாரு, ஹீரோயின் தான் சொல்லிட்டாங்கன்னு நினச்சேன். ஹீரோயின் நான் எதுவும் சொல்ல அப்படின்னு இவர் முறைச்சோன்னே வேகமாக ஓடி போய் நம்மளுடைய நைட் இம்மோர்டல் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க, காப்பாற்றுங்கன்னு. அவங்க ஃபிஷ் ஃபேரின்னு தான் கூப்பிட்றாங்க இல்லையா, ஃபிஷ் ஃபேரி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி உட்காந்துக்கிறாங்க. அப்போ அவர் பார்த்துட்டு, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, நீ அவனை தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளாக்காது, அப்புறம் நான் தான் உனக்காக பதில் சொல்லணும் அப்படின்னோடனே உடனே அவர் சிரிக்கிறாரு. உடனே இவங்களும் சரி அப்படின்றாங்க. அப்புறம் உடனே உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு பிரின்சஸ் கேட்கும்போது, இந்த மாதிரி வாட்டருக்கும் விண்டுக்கும் பிறக்கிற வாட்டர் இம்மோர்டலுக்கும் விண்டு இம்மோர்டலுக்கும் பிறக்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணுன்ட்டு எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. உடனே அவங்களுக்கு தான் இன்னும் குழந்தையே பிறக்கலையே அப்படின்னு உடனே ஹீரோயின் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல், இன்னும் உங்களுக்கு தேவையான ஜோடி பிறக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே எல்லோரும் அவங்களே பார்க்குறாங்க. உடனே இவர் மனசை கஷ்டப்படக்கூடாது இல்லையா, அதனால் பரவாயில்ல அவங்க இன்னும் தாங்க பிறக்கல, நீங்கள் சொல்கிறது சரிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த சகஜமாக்குறாங்க. அப்போ சரி நாமெல்லாம் அந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு, அதாவது அந்த பீஸ்ட் இந்த இடத்துல தான் ஒளிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறார். சரி நாமெல்லாம் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ், நைட் இம்மோர்டல், நம்ம ஹீரோ எல்லாம் கிளம்புறாங்க. ஹீரோயின் வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பும்போது ஹீரோயினை கூப்பிட்டு போய் அங்கே ரூமில் வச்சு அடைச்சி வச்சுறாங்க. அப்போ அந்த பிரின்சஸ் சொல்கிறாங்க, ஆமாம்மா அது ரொம்ப கஷ்டமான இடம், நீ வந்தினா ரொம்ப காயப்பட்டுருப்ப, நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பார்த்தா அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க. இந்த இடத்துல தான் ட்ரேஸ் இருக்குது, அவன் இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது, மண்ணெல்லாம் பாருங்கள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காயப்பட்டுச்சு இல்லையா, அதுலேருந்து ரத்தம் சொட்டினதெல்லாம் அங்கே எப்படி இருக்குது அதை பார்த்துட்டு சரின்னு சொல்லி விட்டுறாங்க. இவங்க போய் இப்போ அரண்மனையில் பேச போகிறாங்க, டீமனோட அரண்மனையில் போய் பேச போகிறாங்க. அங்கேயும் 3 கிங்ஸ் உட்காந்துருக்காங்க. இவங்க போய் பேச போகும்போது
இவர் வந்து கேட்டுட்ருக்காரு எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. ஹீரோவுக்கு பொறுக்க முடியல, துபு துபுன்னு எழுந்திரிச்சு வந்து சொல்லிடுறாரு, இந்த மாதிரி உங்கள் இதுலேருந்து தான் யாரோ திறந்து விட்டுருக்காங்க, ஏன்னா எங்களுக்கு தான் பிரச்சனை இருந்தது, அப்போ உங்களுதில் தானே யாரோ திறந்துருக்காங்க, அவங்க அப்படி திறக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம் நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் எங்கள் மேலே சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. சரி, இப்போ யார் திறந்து விட்டுருந்தாலும் நாம் தான் இந்த பிரச்சனை இப்போ சரி பண்ணணும், இல்லைனா 6 உலகத்துக்குமே 6 ரிலைன்ஸ்க்குமே அது பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கிளம்பி வராங்க. அவங்க கூடவே வந்து அந்த டீமன் லார்ட் சொல்கிறாரு, என் 2 பசங்களையும் நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பிரின்சஸும் வந்துட்டு டீமன் பிரின்சஸ் நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லோரும் கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. இங்கே உட்காந்துட்டு அவங்க வீட்டுக்கு அவங்க ரூமுக்கு வந்துட்டாங்க. அப்போ வந்து அந்த பிரின்சஸ் சொல்கிறாங்க, தேவையில்லாத பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் சேர்த்து நாம் தான் காப்பாற்றணும் அப்படின்னு. நாமளாக வர சொன்னால் அவங்க தானே வர சொல்கிறாங்க, சரி விடுங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறார். உடனே இருந்துட்டு நம்ம நைட் இம்மோர்டல் சொல்கிறாரு, அவருக்கு வந்து ஏதோ ஒரு வகையான காளான் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னோடனே அந்த காளானை நான் வளர வைக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே ஹீரோ அவங்கள பார்த்துட்டு இல்லை நீ வளர வைக்கக்கூடாது நான் வந்து வளர வைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதை பார்த்தோன்னே இதுக்கெல்லாத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்துட்டு கனவுல வந்தது யாருன்னு கேட்பாங்களே, அப்போ வந்து அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் வந்து தனியாக நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து சொல்லுவார், நீ வந்து என்னோட கனவை பற்றி நீ இன்னொருத்தங்கிட்ட எல்லாம் சொல்கிறேன், நான் சொல்லவே இல்லை அவங்களே தான் பார்த்துட்டாங்க அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்லுவார், அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே இருந்தது அப்படின்னோடனே உன்ன மாதிரியே இல்லை அது நீயே தான் அப்படின்னு சொல்கிறார். நீ நானா அப்படி சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து ஹீரோ வந்து சொல்கிறாரு, நீ அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருந்த, அப்புறம் அது முத்தம் கொடுக்கல கடிச்சு வச்சேன், நான் பறவை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் பழங்களை சாப்பிட்ருவேன் அப்படின்னு ஹீரோயின் பயந்துக்கிறாங்க. இனிமேல் என்னை பற்றின விஷயம் வெளியவே வரக்கூடாது, வந்துச்சுன்னா உன்னை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னா ஹீரோயின் பயந்துறாங்க. அப்போ இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு பயந்துகிட்டே சொல்லுவோம். ஹீரோ நாம தான் ரொம்ப பயமுறுத்திட்டோம் போல் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த சீனெல்லாம் நடக்குது. அப்புறம் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இவங்க வந்துட்டு இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் அதை வளர வைக்கிறேன், நீ என்ன பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நாங்கள் எல்லோரும் உன்னை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த காளானை வளர்த்து வைக்க மற்றவங்கெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அந்த குகை வாசப்படியிலேருந்து அப்படியே வெளியே கொஞ்சம் தூரத்துக்கு வளர்த்து விடுறாங்க. கடைசியில் இருக்க ஒரு காளானை வளர்த்துட்டு இருக்கும்போது அந்த அனிமல் அங்கேருந்து சத்தம் போடுறது எல்லாருக்கும் கேட்டோன்னே எல்லாரும் ஆளாளுக்கு ஓடி போய்ட்றாங்க. இந்த டீமன் லார்டோட பசங்க 2 பேரும் வேகமாக ஓடிடுது. அப்போ இவங்க 2 பேரும் அந்த நைட் பிரின்சஸும் டீமன் லார்டோட பிரின்சஸ் இருக்காங்களே அவங்களும் அப்புறம் நைட்டு இம்மோர்டலும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இல்லை நீங்கள் போய் ஒளிஞ்சுக்கோங்க நான் இவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முக்கால்வாசி முடிஞ்சிருது. அதுக்குள்ளே ஹீரோயினை வந்து ஹீரோ வந்து தூக்கிட்டு அந்த பக்கம் போய்ட்றாரு. ஏன்னா அந்த பீஸ்ட் வெளியே வந்துருச்சு. ஹீரோயினுக்கு ஒரே பயம், நான் இன்னும் வளர வைக்கலன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் இவர் விடலை, தூக்கிட்டு வந்துட்டார். இந்த பீஸ்ட்டும் வந்து சாப்பிடுது. உடனே அதுக்கு ஓரளவு காயங்கள்லாம் சரியாகுது. உடனே அது வெளியவே வந்துருச்சு. அது மனுஷ உருவுக்கு வந்து அது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த 2 பசங்களும் அந்த ஒரு 9 லூமினஸ்லேருந்து அவங்களுக்கு ஒரு அம்பு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது ஒரு ட்ராப் மாதிரி. அதில் வந்து இவங்கள போட்டு அடைச்சி வைக்க முடியும் பீஸ்டெல்லாம். அந்த பீஸ்ட்டை அடைச்சி வைக்கிறதுக்காக அது கொடுத்துட்ருப்பாங்க அவங்க அப்பா. அதை அவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு மேலேருந்து கத்துறாங்க. இந்த பீஸ்ட்டுக்கு கோவம் வந்து அவங்க 2 பேரையும் பிடிச்சி வெளுத்துட்டுருது. ஒருத்தன் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறான், ஒருத்தன் வந்து பைத்தியமாகவே ஆகிடுறான். உடனே இந்த 3 பேரும் நைட் இம்மோர்டல், பிரின்சஸ், அப்புறம் நம்ம ஹீரோ, இவங்க 3 பேரும் சண்டை போட்டு ஒரு கோல்டன் கலரில் ஒரு நெட்டு மாதிரி வர வச்சு அதை சிக்க வச்சிடுறாங்க. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்னு பார்க்கும்போது அந்த ட்ராப் ஒன்று 9 லூமினஸ்லேருந்து கொடுத்தாங்க இல்லையா, அந்த ட்ராப்பை எடுத்து வச்சுக்கிறாங்க. எடுத்து வச்சோடனே எடுக்கிறதுக்காக வேகமாக ஓடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ போய் அவங்கள காப்பாற்றலான்னு போகிறதுக்குள்ளே அந்த பீஸ்ட் வந்து கண்டுபிடிச்சி அவங்கள தாக்க வரும்போது ஹீரோ மேலே பட்டுருது. ஹீரோயின் இப்படி திரும்பும்போது இந்த ஆலுவேராலேருந்து ஏதோ ஒரு படி மாதிரி செஞ்சுருப்பாங்களாட்ருக்கு. அதை கண்ணிலே போடுறோம், கண்ணு தெரியாமல் போயிடுது அந்த பீஸ்ட்டுக்கு. அந்த டைமில் நைட் இம்மோர்டலும் பிரின்சஸும் திசை திருப்பும்போது ஹீரோ ஒரு நெட்டை வர வச்சு பிடிச்சிருக்காங்க. இப்படி தான் பிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து அந்த ட்ராப் வந்து ஹீரோயின் கையில் இருக்க. ஹீரோயின் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்ல, நான் சொல்கிறதெல்லாம் செய் அப்படின்ட்டு. அப்போ இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு தாக்குதலை செய்யும்போது ஒவ்வொன்றா மந்திரத்தை சொல்லும்போது அவங்க செய்கிறாங்க. அப்படி இருந்தும் அந்த பீஸ்ட் வந்து ஒரே
பெரிய பவரை வந்து செலுத்தும் போது இவங்க 3 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. ஆனால் ஹீரோ வேகமாக போய் அதோட முதுகு மேலே உட்காந்து கத்தி அதோட முதுகுலேயே சொருகிடுறாரு. கடைசி வேர்டை சொல்லும்போது அதுவும் அப்படியே கத்திக்கிட்டே, ஆல்ரெடி அடியும் நிறையா வாங்கிடுச்சு இல்லையா, கத்திக்கிட்டே அந்த ட்ராப்குள்ளே போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து நான் செத்தேன் போயிட்டேன், பூச்சி அதோட ரத்தம்லாம் என் போனுக்கே போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுங்கணும். இப்போ ஹீரோ சொல்கிறார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஊர் ரத்தம் இல்லை, அது அந்த பீஸ்டோட ரத்தம்னு. அப்போ நான் ஜெயிச்சிட்டேனா, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்புறம் டீமனோட இது இருக்கு இல்லையா, அந்த பேலஸ்க்கு வந்தோன்னே அந்த பேலஸ்கிட்ட ராஜா கிட்ட அதை கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ட்ராப்பை கொண்டு போய் வீட்டில் வச்சு அந்த ட்ராப்பை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவரோட ஃபயர் இருக்குல்ல அந்த சக்தியை கொண்டு அதை சீல் பண்ணி வச்சிடுறாரு. சீல் பண்ணி வச்சுட்டு பிரின்சஸ், நைட் இம்மோர்டல், ஃபயர் இவங்க 3 பேரும் சேர்ந்து பேலஸ்க்கு போகிறாங்க. பேலஸ்க்கு போகும்போது அவன் அந்த பெரிய பையன் கோமா ஸ்டேஜில் இருக்கான், சின்ன பையன் பைத்தியமாக இருக்கான்னு தெரிஞ்சோன்னே அவர் வந்துட்டு திட்டுறதுக்கு ஆரம்பிக்கும் போதே இந்த எபிசோட் முடியுது. இதே மாதிரி நிறைய எபிசோட் பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.